பால் டாயில் பாய் உதயநிதி. நான் தம்பி பால் டாயில்னு கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன பண்றது, நான் பால் டாயில்னு அடிச்சாலே கூகுள்ல அவர் போட்டோ தான் வருது. இந்த கொத்தடிமை கும்பலுக்கு அடுத்த தலைவர் வந்துட்டாராமா. சின்னவர் அண்ணா சமைச்ச சோத்தை திருடி தின்னவர் உன் தாத்தா, அத நல்லா மின்னவர் உங்க அப்பா. அந்த வகையில வேணும்னா இவர் சின்னவர் ஆவார். இந்த சின்னவர்கிட்ட பத்திரிகை நண்பர்கள் போய் மைக்கு நீட்டினா, எனக்கு மதம் எல்லாம் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு எல்லா மதமும் சம்மதம்னு பேசுவார். ஆனா கிறிஸ்மஸ் விழாவுக்கு போனா நான் கிறிஸ்டியனா இருக்கிறதே பெருமைன்னு பேசுவார். அதே ரம்ஜான் நோன்பு நிகழ்ச்சிக்கு போனா நான் இஸ்லாமியர்களின் சகோதரன், நான் நாகூர் ஹனீஃபா மடியில தான் வளர்ந்தேன்னு பேசுவார். அதே தேர்தல் சமயத்துல எங்களுக்கு ஹிந்து மதம் மேல பற்று இருக்கு, எங்க அம்மா கோவிலா போவாங்க, நாங்க நிறைய கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம்னு பேசுவாங்க. இப்படி மேடைக்கு கிறிஸ்டியன், பிரியாணிக்கு முஸ்லிம், ஓட்டுக்கு ஹிந்துவா மாறுற பச்சோந்தி தான் நம்ம பால் டாயில் பாய் உதயநிதி. நான் தம்பி பால் டாயில்னு கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன பண்றது, நான் பால் டாயில்னு அடிச்சாலே கூகுள்ல அவர் போட்டோ தான் வருது, வேற எப்படி கூப்பிட முடியும்?